ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5 வரமிளகாய், 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இப்போ வெங்காயத்தை மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்ததுனால சீக்கிரம் வதங்கி நல்லா வந்துடுங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதுக்கு தாளிப்பு சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வாசனைக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்குங்க. வெங்காய சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த வெங்காய சட்னி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.